இலக்கியம் உன்னதமான மனிதனை படைக்குமே என்று சொல்லி இலக்கியத்தை எடுத்தால் இலக்கியம் கூட மனித மதிப்பு செய்கிறது, ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. பல நாவல்கள், சிறுகதைகள் ஒரு வகையான மனிதனை மையமாக வைத்து மற்றவர்களை விளிம்பில் வைக்கின்றன. ஒவ்வொரு நாவலும் சிலரை மையத்தில் வைத்து பலரை விளிம்பில் வைக்கின்றன. நகர மனிதன் என்று சொன்னால் அவன் அறிவாளி என்று காட்டுகிறார்கள், கிராம மனிதன் என்றால் அவன் எளியவன் என்று காட்டுகிறார்கள். ஆண் என்பவன் சிந்திப்பவன், பெண் என்பவள் எப்போதும் உணர்ச்சி வசப்படுகிறவள். பெண் கதாபாத்திரங்களும் அப்படி உணர்ச்சியில கொந்தளிக்கும். அந்த கதாசிரியர் தன்னுடைய கையில் இருக்க வண்ணங்களை எல்லாம் செலவழிப்பார் அதுக்காக. இது வாசகரின் உள்ளத்தில் ஒரு மறைமுக ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. சரிப்பா, புத்தகம் தான் அப்படி பண்ணிடுச்சு, மொழிகிட்ட போலான்னு பண்ணா மொழியே பாகுபாட்டின் கருவியாக இருக்கிறது. புத்தகங்களில் வரும் சொற்கள் அவன் புத்திசாலி, அவள் அழகி, அவன் தைரியசாலி, அவள் நல்லவள் என்றெல்லாம் சொல்லுகிற போது இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் கடைசியா நாங்கள் என்ன செய்தோம், கடைசி பக்கத்தில் ஒரு மனிதனை அடிமையாக்க வேண்டுமா, சட்டம் தேவையில்லை, அவனை ஒரு சிறிய கதாபாத்திரமாக ஒரு புத்தகத்தில் எழுதிவிட்டாலே போதும்.